வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 22 அதிகாரம் 16 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கர்த்தருக்குரிய காரியங்களையும் நமக்குள்ள காரியங்களையும் ஒன்று போல எண்ணிவிடக்கூடாது என்றும், கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நாம் சகலத்தையும் நிதானித்து அறிந்து தகுந்த ஆயத்தத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 22 அதிகாரம் 17 வசனம் முதல் 23 அதிகாரம் 11 வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? பிதாவாகிய தேவனை குறிக்கும் பலி எது? ஒரு விசுவாசிக்கு சுயாதீனத்தை கொடுப்பது எது? பண்டிகைகள் எப்படி எதிர்காலத்தை குறிக்கிறது? ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டுமா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் லேவியராகமம் 22 அதிகாரம் 17 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 17 முதல் 20 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், இந்த பகுதி பொது ஜனங்கள் எப்படி தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்பதை சொல்கிறது. ஆசாரியர்களும் அதை குறித்து உறுதியானவர்களாய் இருக்க வேண்டும். பலியானது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுவதாய் இருப்பதினாலே எந்த ஒரு குறைபாடோடும் பலி மிருகங்கள் கொண்டு வரப்படக்கூடாது. குறைவோடு கொண்டு வரப்படும் பலியானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வசனங்கள் 21 முதல் 28 வரை பார்க்கும் பொழுது, சமாதான பலி ஒரு பழுதுமில்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும். குருடோ, நெரிசல் கொண்டதோ, முடமோ, களலை உள்ளதோ, சொறி உள்ளதோ, புண் உள்ளதோ கர்த்தருக்கு தகன பலியாக கொடுக்கப்படக்கூடாது. ஆனால் நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் உற்சாக பலியாக கொடுக்கலாம். அதே வேளையிலே விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் கர்த்தருக்கு செலுத்தாமல் இருக்க வேண்டும். லேவியராகமம் 22-25 பாருங்கள். அந்நிய புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தீர்களாக. அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது. அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார். 27-28 வசனங்களையும் பார்க்கும் பொழுது, ஒரு கண்டாவது செம்மறியாட்டு குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறக்கும் என்றால் 7 நாள் அது தாயினிடத்திலே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 8ஆம் நாள் முதல் தான் அது கர்த்தருக்காக தகன பலியாக அங்கீகரிக்கப்படும். மட்டுமல்ல, பசுவையும் அதன் கண்டையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளிலே பலியாக கொல்லப்படக்கூடாது. 7 என்பது முழுமையை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் இவ்வளவு தெள்ள தெளிவாக தனக்கு கொண்டு வரப்படும் காணிக்கை குறித்து சொல்லியிருந்தாலும் இந்த காரியத்திலே ஜனங்கள் தவறி போனார்கள். எனவேதான் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக மல்கியா 1 அதிகாரம் 6 முதல் 14 வசனங்களிலே கர்த்தர் அவர்களை கண்டிக்கிறார். லேவியராகமம் 22 அதிகாரம் 29-30 வசனங்களை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. அந்நாளிலே தான் அது புசிக்கப்பட வேண்டும். விடியற்காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம். நான் கர்த்தர். ஸ்தோத்திர பலியானது பிதாவாகிய தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அந்த பலியானது அதே நாள் உட்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு பலியை குறித்து கர்த்தர் சொல்வதையும் அப்படியே அவர்கள் கை கொள்ள வேண்டும். 31 முதல் 33 வசனங்களை பார்க்கும் பொழுது, எப்படி அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். லேவியராகமம் 22:31 முதல் 33 வரை. நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள். நான் கர்த்தர். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். நமக்கு கொடுத்த கட்டளையைப் போல உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்க சொல்லப்படவில்லை. ஒரு தேசமாக கர்த்தருக்கு சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் உண்மையாய் செயல்படுவார்கள் என்றால் சகல உலகமும் எருசலேமை நோக்கி புறப்பட்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அடிப்படைகளிலே கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து டாக்டர் ஆண்ட்ரூ ஏ போனர் சொல்லும் பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார்.
முதலாவதாக நானே கர்த்தர். இரண்டாவதாக நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். மூன்றாவதாக நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான்காவதாக நானே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர். ஐந்தாவதாக நானே உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அருமையான சகோதரனே சகோதரியே, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்படும் வாக்கியமானது விசுவாசிக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறது. என்றாலும் சுயாதீனம் என்று சொல்வதனாலே எதையும் செய்வதற்கு அனுமதி என்று எண்ணிவிடக்கூடாது. நம்முடைய தொழுகையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நீதியையும் கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் குறித்து மிக பயபக்தியோடு வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டவர். தமது கிருபையினாலே அதை நமக்கு செய்தார். நம்மிடத்தில் வேலை வாங்குவதற்காக நம்மை அவர் விடுதலை செய்யவில்லை. அப்படி என்றால் அது கிருபையாயிருக்காது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று பாடுவார்கள். ஆனால் அருமையானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்படாத ஒரு காரியம். கிருபை எதையுமே எதிர்பார்த்து நம்மை மீட்கவில்லை. ஆனால் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவருக்கு பணிவிடை செய்ய விரும்புகிறீர்களா? கணவனுக்கு பிறந்த நாள் என்றால் வீட்டிலே மனைவி ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவது அவளுடைய கடமையினாலே அவள் செய்வதல்ல. அவள் தனது கணவனை நேசிப்பதனாலே செய்யும் ஒரு காரியம். ஒரு உண்மையான விசுவாசி அவரை நேசிப்பதனாலே அவருக்கு பணிவிடை செய்வான். அருமையானவர்களே, இந்த கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் கர்த்தராயிருக்கிறாரா? அப்படி என்றால் நீங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். உலகம் உங்களை வாசிக்கிறது. நீங்கள் ஒரு நடமாடும் நிருபமாயிருக்கிறீர்கள். உலகம் வேத வசனத்தை வாசிக்கிறதில்லை, உங்களை வாசிக்கிறது. உங்களிலே அவர்கள் எதை வாசிக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இப்பொழுது நாம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். இது கர்த்தருக்காக கொண்டாடப்படும் பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதி. பரிசுத்த ஓய்வு நாள், மகிழ்ச்சியின் நாட்கள். ஒரே ஒரு நாள், பாவ நிவர்த்தி செய்யப்படும் நாள் மட்டுமே துக்கமான நாள். மற்ற எல்லா நாட்களுமே மகிழ்ச்சியான நாட்கள்தான். கர்த்தர் தன்னுடைய சந்நிதியிலே மக்கள் அழுது கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. களிகூறும் மக்களையே அவர் விரும்புகிறார். இந்த பண்டிகைகள் கர்த்தருடைய நாட்காட்டியை அவர்களுக்கு கொடுக்கிறது. இந்த பண்டிகை காலங்களை பரிசுத்த காலங்கள் என்று அழைக்கலாம். இந்த ஒவ்வொரு பண்டிகை குறித்த விவரங்கள் வேதத்தின் மற்றொரு பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எந்த வரிசையிலே அது கொண்டாடப்பட வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. 7 பண்டிகைகளை குறித்து நாம் வாசிக்கலாம். ஓய்வு நாளும் அதில் ஒன்றாயிருக்கிறது. அதை முதலாவதாக பார்க்கிறோம். காலத்தை அளப்பதற்கு 7 நாளுக்கு ஒரு நாள் வரும் இந்த ஓய்வு நாள் பயன்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தைப் போல இங்கேயும் 7 என்பது முக்கியமான ஒரு எண்ணாய் இருக்கிறது. ஓய்வு நாள் 7வது நாள். பெந்தேகோஸ்தே பண்டிகை 7வது வாரத்தின் இறுதியிலே கொண்டாடப்படுகிறது. 7வது முழு நிலவை தாண்டி அடுத்த நாள் பாவத்திற்கான பரிகாரம் செய்யும் நாள். கூடார பண்டிகை 7வது மாதத்தின் பண்டிகை. 25வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது ஓய்வு ஆண்டை குறித்தும் யூபிலியை குறித்தும் பார்க்க போகிறோம். எல்லாமே 7 என்ற எண்ணை சார்ந்தே வருகிறது. புளிப்பில்லாத 7 நாட்கள் மட்டுமல்ல, கூடாரங்களிலே அவர்கள் தங்கும் 7 நாட்கள் என்று வாசிக்கிறோம். இந்த பரிசுத்தமான நாட்கள் எல்லாம் ஆசரிக்கும்படியாக கர்த்தர் சொல்வதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று சாதாரண ஒரு காரணம், இரண்டாவதாக ஒரு தீர்க்க தரிசன நோக்கத்தோடு அவ்வாறு சொன்னார். சாதாரண நடைமுறை பழக்கத்திலே அதை கொண்டாடும் பொழுது அது சமுதாய உறவுகளுக்கும் வியாபாரங்களுக்கும் உதவியாயிருக்கிறது. ஐக்கியத்திலேயும் தொழுகையிலேயும் 12 கோத்திரங்களும் ஒன்று கூட்டப்பட்டது. இஸ்ரவேல் மக்களிலே எல்லா ஆண்களும் எருசலேமிற்கு வருடத்திலே 3 முறை வந்து தொழுது கொள்ள வேண்டும். பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே, இரண்டாவதாக பெந்தேகோஸ்தே பண்டிகையின் சமயத்திலே, மூன்றாவதாக கூடார பண்டிகையின் சமயத்திலே. இதை குறித்து உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கலாம். இது அந்த கோத்திரங்களுக்கு இடையே ஒரு நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. தேசத்தின் எல்லா பகுதிகளிலேயும் இருந்து வந்து தங்கள் கருத்துக்களையும் பொருட்களையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த காரியத்தை அவர்கள் பின்பற்றாதபடியினாலே தான் தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம் என்று ராஜ்யங்கள் பிரிந்தன. அநேக பண்டிகைகள் தேசத்தின் விவசாய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாய் காணப்பட்டது. குறிப்பாக அறுப்பின் காலங்கள். ஏனென்றால் முதல் கனிகளை அவர்கள் படைக்க வேண்டியதிருந்தது. மட்டுமல்ல, பெந்தேகோஸ்தே காலம், கூடார பண்டிகையின் காலங்கள் எல்லாமே இது தொடர்புடையதாய் இருந்தது. இது யெகோவாவாகிய தேவனை அவர்களுடைய விளை நிலங்களுக்கும்
திராட்சை தோட்டங்களுக்கும் அத்தி தோப்புகளுக்கும் கொண்டு வந்தது என்று சொல்லலாம். அவர்கள் பணிகளின் மத்தியிலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் நெற்றி வேர்வை ஒரு பரிசுத்தமான காரியமானது. இந்த எல்லா பண்டிகைகளுமே எதிர்காலத்திலே நடைபெறப் போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறதா இருந்தது. இவற்றிலே அநேகம் நிறைவேறிவிட்டன. தொடர்ந்து படிக்கும் பொழுது இதை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டபடினாலே இப்பொழுது நாம் இந்த நாட்களை அனுசரிக்கிறதில்லை. கொலோசியர் 2 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அருமையானவர்களே, எல்லா பண்டிகைகளும் அனுசரிக்க வேண்டிய காரியங்களும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்படவில்லை. ஓய்வு ஆண்டை குறித்தும் யூபிலி ஆண்டை குறித்தும் 25வது அதிகாரத்திலே பார்க்கலாம். மாத பிறப்புகளை குறித்து எண்ணாமும் 28:11 முதல் 15 வசனங்களிலே வாசிக்கிறோம். சரி, ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் மோசேயினிடத்தில் என்ன சொல்கிறார்? கவனியுங்கள். லேவியராகமம் 23 அதிகாரம் 2-3 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. லேவியராகமம் முழுவதிலுமே மற்றவர்களுக்கு கற்பனையாக பிரமாணங்களாக கொடுக்கப்படும் காரியங்களை ஒருவரிடத்திலே கொடுத்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் அவர் சொல்லுகிறார். இங்கே மோசேயினிடத்திலே சொல்லி அதை மக்களுக்கு சொல்லும்படியாய் கூறுகிறார். இந்த பண்டிகைகள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரம் தொடர்புடையதாய் இருந்தாலும் இங்கே ஆசாரியர்களை குறித்து எதுவும் கூறப்படவில்லை. ஜனங்கள் ஒன்றாக கூடி வர வேண்டும். இஸ்ரவேல் மக்களின் நாட்காட்டிக்குள்ளே இந்த எல்லா பண்டிகைகளும் கடந்து வருகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இந்த பண்டிகைகள் எப்படி எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது என்பதை கூறுகிறேன். பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து சொல்கிறது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு அவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை காட்டுகிறது. முதற் பலன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. பெந்தேகோஸ்தே பண்டிகை திருச்சபையின் ஆரம்பத்தை குறிக்கிறது. எக்கால பண்டிகை இன்னமும் எதிர்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்குள்ளே கொண்டு வரப்படுவதை குறித்து கூறுகிறது. வாரந்தோறும் அனுசரிக்க வேண்டிய ஓய்வு நாளானது பண்டிகையின் வரிசையிலே நாம் கொண்டு வர முடியாது. இது மோசேயின் காலத்திற்கும் முன்பு சிருஷ்டிப்பின் காலத்திற்குரியதாக இருக்கிறது. உபாகம புத்தகத்திலே மீண்டுமாக இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கான வேறொரு காரணம் அங்கே கொடுக்கப்படுகிறது. கவனியங்கள். உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். கவனித்தீர்களா? ஒவ்வொரு ஓய்வு நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலையை நாம் நினைவு கூர்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் எகிப்திலே வாழ்ந்த நாட்களிலே அடிமைகளாய் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய வேண்டியது இருந்தது. எனவே அவர்களின் விடுதலையோடு கூட இந்த ஓய்வு என்பதும் ஒருங்கிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த ஒரு நாளிலே வேலையிலிருந்து ஓய்ந்து கர்த்தரை அவர்கள் ஆராதிக்க வேண்டும். எல்லா விதமான பணிகளிலும் ஈடுபாடுகளிலும் இருந்து அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆதி திருச்சபை இவ்வாறு ஓய்வாக ஒன்று கூடி வர தெரிந்து கொண்ட நாள் வாரத்தின் முதல் நாள். ஏனென்றால் அந்த நாளிலேதான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். இந்த குறிப்பிட்ட நாளிலேதான் முழு விடுதலை நமக்கு கொடுக்கப்பட்டது. ரோமர் 4 அதிகாரம் 25 வசனத்தை பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஓய்வு நாள் பழைய சிருஷ்டிப்பின் காலத்திற்கு சொந்தமானது. நாம் புதிய சிருஷ்டிப்பின் சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். வாரத்தின் முதலாவது நாளை கர்த்தருக்கென்று நாம் பிரத்யேகப்படுத்தி வைப்பதினாலே நாம் கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறோம். அது மட்டுமல்ல, ஓய்வு நாள் என்பது காலத்தை அளக்கும் ஒரு அளவுகோலாய் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. எல்லா வேலைகளிலிருந்தும் ஓய்ந்து புதிய ஒரு வாரத்தை எதிர்நோக்கும் ஒரு காலமாய் அது இருந்தது.
இது ஒரு தீர்க்க தரிசன காரியமாய் இருக்கிறது. எப்படி என்றால் மீட்பை குறித்து எதிர்பார்ப்பாய் இருந்தது. கவனியங்கள், எபிரேயர் 4 அதிகாரம் 9 முதல் 11 வசனம் வரை வாசிக்கிறேன். எபிரேயர் 4, 9 முதல் 11 வரை. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மீட்பினாலேயே நமக்கு ஓய்வு கிடைக்கிறது. எப்படி? நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்தை பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு ஓய்வு நாளிலேயும் நாம் இளைப்பாறுதலையும் மீட்பையும் நினைவு கூற வேண்டும். ஓய்வு நாள் விருந்து நாள் அல்ல, அது ஒரு வாரத்தை நமக்கு காட்டுகிறது. அது குறிப்பிட்ட காலகட்டத்திலே செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. லேவியராமம் 23 அதிகாரம் 4, 5 வசனங்களிலே பஸ்கா பண்டிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் விளக்கத்தை யாத்ராமம் 12 அதிகாரத்திலே பார்க்கலாம். இங்கே தேவனுடைய நாள்காட்டியிலே அது வைக்கப்படுகிறது. இந்த வசனங்கள் நமக்கு விளக்கி காட்டுகிற ஒரு உண்மை என்னவென்றால், இந்த பண்டிகைகள் எல்லாம் பஸ்கா பண்டிகையிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. யாத்ராமம் 12 அதிகாரம் 2 வசனத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக என்று கூறியிருக்கிறார். இந்த காலங்கள் இயேசு கிறிஸ்துவின் தியாக மரணத்தை குறித்தும் இரத்தத்தின் விலை மதிப்பை குறித்தும் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். இந்த பஸ்கா எங்கே ஆரம்பமானதென்றால், கர்த்தர் இஸ்ரவேலிலே தலைப்பிள்ளை சங்காரம் செய்த பொழுது இது சரித்திரத்திலே ஆரம்பமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே பூசும்படியாக கட்டளை பெற்றார்கள். அவர்கள் வீட்டிற்குள்ளே இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை விருந்தாக உட்கொள்ள வேண்டும். சங்கார தூதன் ஒவ்வொரு வாசலாய் கடந்து செல்லும் பொழுது இரத்தம் பூசப்பட்டிருக்கிற வாசல்களை கடந்து செல்வான் என்று வாசிக்கிறோம். எண்ணாகமம் 9 அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே சீனாய் மலை அருகே பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த பஸ்கா எப்பொழுது நிறைவேறியதென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படும் நாளுக்கு முந்தின இரவிலே அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அது நிறைவேறியது. அவர் தனது சீடர்களோடு கூட அந்த கடைசி பஸ்காவை அனுசரித்தார். அதே வேளையிலே பழைய பஸ்காவினிடத்திலே புதிய ஒரு ஐக்கிய விருந்தையும் அவர் ஏற்படுத்தினார். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்திலேயும் பஸ்கா பண்டிகையானது அனுசரிக்கப்படும். லூக்கா 22:16 இயேசு சொல்லும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக லேவியராமம் 23 அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பார்ப்போம் என்றால், கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிரத்யேகமான ஒரு பண்டிகையாக கூறப்பட்டாலும் இது பஸ்கா பண்டிகையோடு தொடர்புடையதாகவே இருக்கிறது. பஸ்கா ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த நாள் வாரத்தின் முதலாவது நாள் அன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பமாகிறது. இதன் சரித்திர சம்பவத்தை குறித்து யாத்ராமம் 22 அதிகாரம் 14 முதல் 28 வசனம் வரை பார்க்கலாம். பஸ்கா பண்டிகையின் நாளை தொடர்ந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுசேஷத்திலேயும் மார்க் எழுதின சுசேஷத்திலேயும் பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் ஒரே பண்டிகையாக கருதப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது. புளிப்பு என்பது தீமையை குறிக்கிறதா இருக்கிறது. புளிப்பில்லாத அப்பம் என்பது கிறிஸ்துவோடு நாம் கொள்ளும் ஐக்கியத்தை குறித்தும் அவர் மூலமாய் நமக்கு கிடைத்த மீட்பை குறித்தும் பரிசுத்த வாழ்க்கையினாலே ஒரு விசுவாசி எப்படி அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் குறிக்கிறதா இருக்கிறது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7, 8 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பண்டிகை நாட்களிலே அவர்கள் எந்த விதமான வேலையையும் செய்ய போகக்கூடாது. அவர்கள் அனுதினம் செய்யும் வேலையிலிருந்து ஓய்ந்திருக்க வேண்டும். தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி ஆகிய பலிகள் செலுத்தப்பட வேண்டும். முதலாவது நாளும் 7வது நாளும் பரிசுத்தமான சபை கூடுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா என்பது நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்ததை குறித்து பேசுகிறது.
அதற்கு பின்னர் இப்பொழுது நாம் அவரோடு கூட சரியான ஒரு ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து செல்லும் நாட்களிலே நம்முடைய பாவத்தை நாம் அவ்வப்பொழுது அறிக்கை செய்து நம்முடைய உறவை அவரோடு சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்களை கழுவவில்லை என்றால் என்னிடத்திலே உங்களுக்கு பங்கு இல்லை என்று இயேசு கூறியிருக்கிறார். இது எதை சொல்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் விலைக்கரையமானது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து அவனுக்கு கொடுக்கும் மன்னிப்பை சொல்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தொடர்ந்து கழுவிக்கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. இதுவே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் கருத்தாயிருக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்திலே கொண்டு வர கடவீர்கள் என்று கூறியிருக்கிறார். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது அவர்களுடைய பாலைவன பிரயாணத்தை தொடர்ந்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே சென்ற பிறகே அனுசரிக்கப்பட்டது. அந்த தேசத்திலே அவர்கள் விதை விதைத்த பொழுது முதல் கதிர் வரும்பொழுது அதையெல்லாம் அறுத்து சேர்த்து கட்டி ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியனிடத்திலே கொண்டு வர வேண்டும். அதை ஆசாரியன் கர்த்தருக்காக காணிக்கையாக படைக்க வேண்டும். எந்த நாளிலே இது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே இது செய்யப்படலாம், அல்லது கடைசி நாளிலே கூட செய்யப்படலாம். முக்கியமான காரியம் என்னவென்றால், வாரத்தின் முதலாவது நாளிலே அது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து முதற் பலன் என்று அழைக்கப்படுகிறார். இதை குறித்து 1 கொரிந்தியர் 15:20 நாம் வாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் காலத்தை குறித்து சொல்லும் பொழுது ஓய்வு நாளின் இறுதியிலே என்று கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:1 பாருங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அருமையானவர்களே, ஒரு நாள் திருச்சபையானது உயிர்த்தெழுதலிலே சேர்த்து கொள்ளப்படும். ஆனால் இதுவரை அவர் ஒருவரே உயிரோடு எழுப்பப்பட்டு மகிமையான சரீரத்தை பெற்றவராயிருக்கிறார். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம் எல்லாரும் எழுப்பப்படுவோம். கிறிஸ்து கல்லறையிலிருந்து வந்தது போல நாம் எல்லாரும் எழும்புவோம். அவர் முதற் பலனாய் இருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். முதற் பலன் எதை குறிக்கிறது என்றால், ஒரு அறுவடை பின்னாலே வருகிறது என்பதை குறிக்கிறது. ஆம், விசுவாசிகளே அந்த அறுவடை. நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் செய்யும்படியாய் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதற்கு ஒரு பின்னணியம் உண்டு. அதற்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இன்றைக்கும் வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நாம் செய்யும்படியாக சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் பரிபூர்ணமாக கீழ்ப்படியும் பொழுது, எந்த காரணத்திற்காக அதை செய்யும்படியாக கர்த்தர் சொன்னாரோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்களில் சிலதை சற்று நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? 7 என்பது முழுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. கிருபை எதையுமே எதிர்பார்த்து நம்மை மீட்கவில்லை. உலகம் உங்களை வாசிக்கிறது. நீங்கள் ஒரு நடமாடும் நிருபமாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலையை நாம் நினைவு கூர்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.